இன்னொரு முக்கியமானது என்னன்னா, இந்த என்னோட நடைபயணத்தில் 10 உரிமைகள். அதில் முதல் உரிமை சமூக நீதிக்கான உரிமை. சமூக நீதினா என்னம்மா? சமூக நீதினா என்ன? சமூகத்தில் வளர்ந்த சமூகங்கள், அதாவது நல்லா படிச்சு நல்ல முன்னுக்கு வந்த சமூகங்களுக்கு நிகராக வளராத பின்தங்கி இருக்கின்ற சமூகங்கள்லாம் அந்த சமூகத்திற்கு நிகராக வளரணும். அதுதான் சமூக நீதி. கீழே இருக்கிற மக்கள் எல்லாம் மேலே வரணும், எல்லாமே நல்லா சமமாக இருக்கணும். அதான் சமூக நீதி. சரி, இது எப்படி நடக்கும்? எப்படி நடக்குன்னா, கீழே இருக்கிற பாதாளத்தில் இருக்கிற அடித்தள மக்கள் எல்லாம் படிக்கணும், படித்து வேலைக்கு போகணும். இந்த படிக்கிறதுக்கும் வேலைக்கு போகிறதுக்கும் என்ன செய்யணும்னா, தனியாக கவனம் செலுத்தணும். தனியாக கவனம் செலுத்தி அவங்களுக்கு தனியாக இடஒதுக்கீடு கொடுக்கணும். படிக்கிறதுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும், வேலைக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும், அவங்க படிக்கிறதுக்கு கடன் கொடுக்கணும், அவங்க வீடு இருக்கிறதுக்கு வீடு கொடுக்கணும், அந்த வீட்டில் குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுக்கணும், கரண்ட் கொடுக்கணும், பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். இதுதான் எல்லாமே சமூக நீதி. இது எதையுமே செய்யாத திமுக ஆட்சி. இதை பற்றி என்னன்னு கூட தெரியாத முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். ஆனால் அவர் ஒரு வசனம் மட்டும் பேசுவார், நான் தந்தை பெரியாருடைய பேரப்பிள்ளை, அண்ணா எனக்கு தாத்தா, கருணாநிதி எங்கள் அப்பா, இப்படிலாம் பேசி வசனம் பேசி, ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு இந்த பெருந்தலைவர்களுடைய பெயரை சொல்லுவதற்கு கூட தகுதி இல்லை உங்களுக்கு. ஸ்டாலின் அவர்களுக்கு, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கும் சமூக நீதிக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? எந்த சம்பந்தமே கிடையாது. அவருக்கு என்னன்னு கூட தெரியலமா. சமூக நீதினா என்னன்னு கூட தெரியல. நாங்க கேட்கறது என்ன கேட்டோம்? சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்கள். சாதிவாரி கணக்கெடுப்பு ஏன் ஒரு சாதிக்காக கேட்கிறோமா? இல்ல, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சாதிகளுக்காக நாங்கள் கேட்கின்றோம். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சாதிகளுடைய நிலை என்ன, என்ன நிலையில் இருக்கிறாங்க, எந்த நிலையில் இருக்கிறாங்க தெரிஞ்சாதானே அந்த ஏற்ப நீங்க திட்டங்கள் கொடுக்க முடியும். இது ஏதோ வன்னியர் பிரச்சனை கிடையாது. இது வன்னியர்களுக்காக மட்டும் நாங்க கேட்கல, வன்னியர் போன்று இருக்கின்ற பட்டியலின சமுதாயத்திற்காகவும் கேட்கிறோம். சலவை தொழிலாளர்கள், முடி திருத்துகின்றவர்கள், மலை குறவர்கள். இன்னைக்கு காலையில் போனேன், அந்த ஊருக்கு போறப்போ பார்த்தா இங்க பக்கத்தில் போய்த்தா மலை என்ஆர்பேட்டை பக்கத்தில் ஒரு 140 குடும்பம் பாவம் அந்த பாசிமணி ஊசி வித்துட்டு ஓடி வருதுங்க. ஐயா, எங்களுக்கு கரண்ட் இல்லையா, பாம்பு வருதுயா, வெளிச்சம் இல்லையா, குடிக்கிற தண்ணி இல்லையா. அப்போ என்னையா பண்ணிட்டு இருக்க? ஒரு அமைச்சர் தொகுதியா இது? வெக்கக்கேடியா அதெல்லாம்? இந்த கணக்கெடுப்பு ஏன் நடத்தினா, ஒரு உதாரணமா, இப்போ முடி திருத்துகின்ற சமுதாயம் இருக்கு. இந்த முடி திருத்துகிற சமுதாயம் தமிழ்நாட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு ஒரு கணக்கெடுப்பு நடத்தணும். எல்லா சமுதாயம் கணக்கெடுப்புன்னா அவங்களுக்கு மட்டும் நடத்துறது கிடையாது. எல்லா சமுதாயம், எல்லா வீட்லையும் தமிழ்நாட்டில் 2 கோடி குடும்பங்கள் இருக்குன்னா 2 கோடி குடும்பத்துக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் ஒரு கணக்கெடுப்பு நடத்தி, இந்த வீட்டில் யார் இருக்கா, எத்தனை பேர் இருக்காங்க, என்ன சமுதாயம், அதுல என்ன பிரிவு, அதுல எத்தனை பேர் படிச்சிருக்கிறாங்க, அது வீடு குடிசை வீடா, கல்லு வீடா, ஓட்டு வீடா, வீட்டில் கரண்ட் இருக்கா, வீட்டில் குடிநீர் இருக்கா, எத்தனை ஸ்கொயர் ஃபீட் வீடு, வீட்டில் சைக்கிள் இருக்குதா, பைக் இருக்குதா, கார் இருக்கா, எத்தனை பட்டதாரிகள் இருக்கிறாங்க, எத்தனை பேர் அரசு வேலையில் இருக்கிறாங்க. இது கணக்கெடுப்பு நடத்தி அதுக்கப்புறம் குறிப்பு எடுத்து, இந்த குறிப்பெல்லாம் ஓஹோ இது மலை கூறவர்கள் இவ்வளோ பேர் இருக்காங்க, இவ்வளோ படிக்காத இருக்கிறாங்க, முடி திருத்துகின்ற சமுதாயம் இவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்க இந்த நிலையில் இருக்கிறாங்க, சலவை தொழிலாளர்கள் இவ்வளோ பேர் இருக்காங்க, இந்த நிலையில் இருக்கிறாங்க, மீனவர் சமுதாயம் இவ்வளோ பேர் இருக்காங்க, இந்த நிலையில் இருக்கிறாங்க, வன்னியர்கள் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, இந்த நிலையில் இருக்கிறாங்க. இப்படி தெரிஞ்சிடும், கணக்கு வந்துடும், டேட்டா வந்துடும். இந்த டேட்டா வச்சு தனியாக இடஒதுக்கீடு கொடுக்கலாம், தனியாக இல்லை உள்ஒதுக்கீடு கொடுக்கலாம், இல்லை இடஒதுக்கீடு அதிகப்படுத்தலாம், அவங்களுக்கு கடன் கொடுக்கலாம், படிக்கிறதுக்கு கடன் கொடுக்கலாம், தொழில் செய்யறதுக்கு கடன் கொடுக்கலாம், வீடு கட்டுறதுக்கு கடன் கொடுக்கலாம், நலத்திட்டங்கள் கொடுக்கலாம். அதுக்கு என்ன செய்யணும்? கணக்கெடுப்பு நடத்தணும். இந்த கணக்கெடுப்பு நடத்துறது சாதாரண வேலை என்ன தெரியுமா? 2 மாசம் தான் ஆகுமா. இது எவ்வளவு செலவாகும்னா 500 கோடி செலவாகும். நான் 500 கோடி சொல்றது என்னன்னா, தமிழ்நாட்டு ஒரு வருஷம் பட்ஜெட் 4.5 லட்சம் கோடி. 4.5 லட்சம் கோடியில வெறும் 500 கோடி 2 மாசம் 2.5 லட்சம் அரசு ஊழியர்கள் 2 மாசம் வீடு வீடா போகணும், அவ்வளவுதான். இந்த கணக்கெடுப்பு நடத்தி முடிச்சு
எல்லா சமுதாயத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க பின்தங்கிய நிலை, அவங்க மக்கள் தொகை எவ்வளோ, எந்த நிலையில் இருக்காங்கன்னு தனித்தனியா அவங்களுக்கு தனித்தனியா இடஒதுக்கீடு, தனித்தனியா வேலை, தனித்தனியா அவங்களுக்கு வாழ்வாதாரம். இது செய்தா ஏற்றத்தாழ்வுகள், சமூகத்தில் ஏற்றத்தாழ்வுகளே கிடையாது, வராது. இன்னொரு உதாரணம் சொல்றேன். இப்ப பட்டியலின சமுதாயம் இருக்கு, எஸ்சி. பட்டியலின சமுதாயத்தில் 3 பெரிய பிரிவுகள் இருக்கிறது. ஆதி திராவிடர்கள், அருந்ததியர்கள், தேவேந்திர குல வேளாளர், 3 பெரிய பிரிவு. உள்ள இருக்கிற உட்பிரிவுகள் 78 உட்பிரிவுகள் இருக்கிறது. இந்த 78 உட்பிரிவுகளில் வெறும் 8 பிரிவு தான், உட்பிரிவு தான் 18 விழுக்காடு இடஒதுக்கீட்டில் 15 விழுக்காடு அவங்க தட்டிட்டு போறாங்க. மீதி 70 உட்பிரிவுகளுக்கு மீதி 3% தான், 3% தான். அப்போ இந்த கணக்கெடுப்பு நடத்தினா எவ்வளவு பேர் கிடைக்குது, எவ்வளவு பேருக்கு கிடைக்கல, எவ்வளவு பேர் சுத்தமா கிடைக்கல. அதே போல எம்பிசி 115 சமுதாயம் இருக்கு. எம்பிசியில இந்த 115 சமுதாயத்துல யார் யாருக்கு கிடைக்குது, யாருக்கு கிடைக்கல, யார் எல்லாத்தையும் எடுத்துட்டு போறான், யாருக்கு கிடைக்கல, சுத்தமா கிடைக்கல. இந்த கணக்கெடுப்பு நடத்தணும். இந்த கணக்கெடுப்பு நடத்தினா தமிழ்நாட்டில் வன்னியர்கள் 18 விழுக்காட்டுல இருந்து 20 விழுக்காடு கிளீனா தெரிஞ்சிடும். அவங்களுக்கு எவ்வளவு கொடுக்கணும்? குறைஞ்சது 15% கொடுக்கும். இதுக்கு கொடுக்க கூடாதுன்னு ஒரே காரணத்துக்காகத்தான் ஸ்டாலின் இன்னைக்கு தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தல. ஒரே காரணம், வேற எந்த காரணமும் கிடையாது. கர்நாடகா, பக்கத்து மாநிலம் கர்நாடகாவில் 10 வருஷத்துல 2 முறை எடுத்துட்டாங்க கணக்கெடுப்பு நடத்துறாங்க. 10 வருஷத்துல 2 முறை. பக்கத்து மாநிலம் ஆந்திராவில் எடுத்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கு பக்கத்து மாநிலம் தெலுங்கானா எடுத்து முடிச்சிட்டாங்க. தெலுங்கானாவில் எடுத்து முடிச்சப்போ, தெலுங்கானா எடுக்கிறப்போ 75 கேள்விகள் கேட்டிருக்காங்க கணக்கெடுப்பு நடத்துவதற்கு. தெலுங்கானா 75 கேள்விகள். பீகார்ல எடுத்து முடிச்சிட்டாங்க, ஒரிசால எடுத்துட்டு இருக்கிறாங்க. இவ்வளோ மாநிலங்கள்ல எடுத்து முடிச்சிட்டாங்க, எடுத்துட்டு இருக்கிறாங்க. ஆனா நம்மால் ஸ்டாலின் எடுக்கிறதுக்கு தயங்குறாரு. என்ன அவர் சொல்ற காரணம் என்ன சொல்றாரு தெரியுமா? எனக்கு அதிகாரம் இல்லை. யாருக்கு அதிகாரம் இல்லையா? முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு அதிகாரம் இல்லை என பொய்யை சட்டமன்றத்துக்கு உள்ளேயும் சொல்றாரு, வெளியிலையும் சொல்றாரு. எவ்வளவு பெரிய ஒரு அப்பட்டமான பொய், எவ்வளவு பெரிய ஒரு துரோகம், எவ்வளவு பெரிய ஒரு நம்பிக்கை துரோகம்.